அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். ஆமென். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கென்று உருவாக்கப்பட்ட சந்ததி. நாம் தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கையிலே நாம் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது, மற்ற தேவர்களை வணங்கக்கூடாது என்று நமக்கு வேதம் கண்டிப்பாக கட்டளையிட்டு இருக்கிறது. ஆனால் சுய புத்தியிலே சிக்குண்டு விழுந்து மற்ற மனுஷர்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் கர்த்தரை விட்டு விலகி வேண்டாத பாவங்களை எல்லாம் நாம் செய்து விடுகிறோம். அதிலும் ஆண்டவரை கோபமூட்டும் எரிச்சலூட்டுமான காரியம் மற்ற தேவர்களை வணங்குவது, மற்ற தெய்வத்தை வணங்குவது என்று சொல்லுவது மாத்திரம் அல்லாமல் கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களிலே தலையிட்டு செய்வது, அவரை மட்டுப்படுத்துகிற அவருடைய வல்லமையை குறைத்து போடுகிற காரியங்களை எல்லாம் துணிகரமாய் செய்வதென்று அநேக பாவங்களை சிலர் செய்கிறார்கள். இது நிமித்தமாய் தேவ கோபம் அவர்கள் மேல் வருகிறது. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாமல் பலவிதமான சோதனைகளிலே அகப்பட்டு கொண்டே இருப்பார்கள். சில மனிதர்கள் அவர்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன் என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்கிறது, எனக்கு விடுதலை இல்லை என்று கண்ணீரோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்த துன்மார்க்கத்தின் நிமித்தமாய் அவர்களுக்கு இப்படிப்பட்ட தீங்கு வந்தது, இது தேவ கோபம் என்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நாமோ இப்படிப்பட்ட பாவங்களை ஒருவேளை செய்து தேவனை துக்கப்படுத்தி இருந்தால் இப்பொழுது அறிக்கை செய்து எல்லா துன்மார்க்க தனத்தையும் விட்டு கர்த்தரை மாத்திரமே சார்ந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது பாவ அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு ஆண்டவரை பின்வாங்கி மற்ற தேவர்களையோ மற்ற காரியங்களையோ நாங்கள் சேவித்திருந்தால் எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நாங்கள் அதை தொழுது கொண்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய வல்லமையை நாங்கள் மட்டுப்படுத்தி இருந்தால் ஆண்டவரே தயவாயங்களை மன்னியும். ஆண்டவரே, ஒரு நாளும் அப்படிப்பட்ட துன்மார்க்கமான செய்கை இனி செய்யாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் ஆவியினாலும் எங்களை கழுவி சுத்திகரித்து ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் ஆராதனை செய்து உம்மை பற்றி கொள்ளவும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கவும் ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். செய்த எல்லா பாவங்களையும் தயவாய் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மெய்யாகவே இரக்கம் பாராட்ட வல்லவராயிருக்கிறார். God bless you.